உத்தமன் என்றால் சாந்தம் உள்ளவன், அவன் தான் உத்தமன் என்று சொல்லுகிறது. பட்டணத்தை பிடிக்கிறவன் என்று சொன்னால் ஒரு போர் தொடுத்து இன்னொரு நாட்டை அபகரித்து, ஒரு சில ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போர் தொடுத்து இன்னொரு நாட்டை அவங்க அபகரிச்சுக்குவாங்க. ஸோ அவங்கள விட யார் உத்தமன் என்று சொன்னால் தன்னுடைய மனதை அடக்குகிறவன் உத்தமன். ஸோ இன்றைய நாளிலே நாம் நம்மை எப்படி புரிந்து கொள்வது, நாம் நம்மை எப்படி வெல்வது, நாம் நம்மளுடைய உணர்வுகளில் நாம் எப்படி வெற்றி கொள்வது என்பதை குறித்து தான் இன்றைய நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். ஒரு சிறிய கதையை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தாரு. ஸோ அந்த ராஜா வந்து தன்னுடைய ஆட்சியை நன்றாக செய்து கொண்டிருந்தார். ஸோ அவருக்கு என்ன கிடையாது அப்படின்னா ஆண் வாரிசு கிடையாது, பெண் வாரிசு தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால என்ன அப்படின்னா அவருடைய ஆட்சி காலம் முடியும் தருவாயில் இருப்பதினால் அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா இன்னொரு ராஜாவை நம்ம ஏற்படுத்தணும், ஏன்னா நம்மளுக்கு வயசாயிட்டே இருக்குது, இன்னொரு ராஜாவை நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணாரு. ஆனா என்ன அப்படின்னா ராஜா கிடையாது, அவங்களுக்கு பொண்ணு தான் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன செய்யணும், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம்னா ஸோ அந்த பையன் வந்து ராஜாவாக பொறுப்பெடுப்பார், ஸோ ஆட்சியை பார்த்து கொள்வார் என்று சொல்லி யோசித்து என்ன பண்ணார் அப்படின்னா அந்த அவருடைய பொண்ணுக்கு வரன் தேடும் முயற்சியில் ஈடுபட்டார். ஸோ வரன்னா வெறும் மாப்பிள்ளை அப்படின்னா சாதாரணமாக நம்ம பார்த்துடலாம். அவன் வெறும் மாப்பிள்ளையா மட்டும் இருக்கக்கூடாது, தன்னுடைய மகளுக்கு கணவராக மட்டும் இருக்கக்கூடாது, இந்த நாட்டுக்கே ராஜாவாக இருக்க வேண்டும், அவனுக்கு சகல பலமும் சகல அறிவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு பெரிய போட்டிகள் வைத்துதான் திறமையான ஒரு நபரை தான் நம்ம தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாரு அந்த ஊர்ல. ஸோ அனௌன்ஸ் பண்ணி இந்த மாதிரி ராஜாவா இருக்கிறவங்க நீங்க எல்லாம் வரலாம், உங்களுக்கு நிறைய போட்டிகள் நடத்தப்படும், அதுல யாரு நீங்க கடைசி ஜெயிக்கிறீங்களோ எல்லா இதுலயும் ஜெயிச்சு யார் வாரீங்களோ அவங்க தான் என்னது இந்த என்னுடைய மகளை கல்யாணம் பண்ணிக்கலாம், இந்த ஆட்சியை நீங்க ஆளலாம், மன்னராக நீங்கள் முடிசூட்டப்படலாம் என்று சொல்லி அழைப்பு விடுக்கிறாரு. எல்லாரும் கலந்துக்கிறாங்க. நிறைய போட்டிகள் நடக்குது, வீரவாள் போட்டி நடக்குது, குதிரையேற்ற பயிற்சி, இப்படி நிறைய பயிற்சிகள்லாம் நடந்து முடியுது. ஒவ்வொரு கட்டமா ஜெயிச்சு 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 வராங்க. கடைசி ஒரு குறிப்பிட்ட ஒரு 20 நபர்கள் கடைசி கட்டத்துக்கு செலக்ட் பண்றாங்க. ஸோ அந்த 20 நபர்கள் ரெடியா இருக்கிறாங்க. கடைசியா ஒரே ஒரு போட்டி, இந்த போட்டி முடிஞ்ச உடனே யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஆட்சியாளராக போறாங்க. ஸோ இங்க ஒரு போட்டி நடக்குது. என்ன அப்படின்னா எல்லாரும் ஒரு பெரிய ஏரி இருக்குது அந்த ஊர்ல, ஏரினா குளம் அப்படி சொல்லலாம். ஸோ அந்த பெரிய ஏரி இருக்குது. ஸோ அந்த ஏரியில போய் எல்லாரும் நிற்க வைக்கிறாங்க, 20 பேரையும் நிற்க வைக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஏரியில இருந்து மறுக்கரைக்கு அவங்க இறங்கி நீச்சல் அடிச்சு நேர மறுக்கரைக்கு அவங்க வரணும். ஸோ இதுதான் போட்டி. போட்டி ஆரம்பமாக போது ஊர் மக்கள் எல்லாருமே சுத்தி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ராஜாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ராஜாவும் அரண்மனையில் உள்ள எல்லா வேலைக்காரங்க எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, நமக்கு ஒரு புது ராஜா வர போறாரு, நமக்கு இன்னும் புது ஆட்சியை கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி எல்லா மக்களும் சுத்தி நின்று எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த 20 வீரர்களும் அங்கே லைனா நின்றுட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லாம் ரெடி ஆயிட்டு ரெடி 1 2 3 சொல்லவும் குதிச்சு என்ன பண்ணணும், நீச்சல் அடிச்சு நேரம் அக்கறைக்கு வரணும். ஸோ எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க. ரெடி 1 2 3 அப்படின்னு சொல்றாங்க. குதிக்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. பாத்தீங்க அப்படின்னா ஏரிக்குள்ள நிறைய முதலைகள் அங்கும் இங்குமாக ஓடுகிறது. பெரிய பெரிய முதலைகள் அங்கிட்டு இங்கிட்டு ஓடுது. எல்லாரும் பாக்குறாங்க, ஐயோ முதலையா, யாரு குதிக்கிறது, நம்ம உயிர் முக்கியமே, நம்ம ராஜாவாகலாம் பரவாயில்ல, நான் இன்னும் என்ன பண்ணலாம், இன்னும் ஒரு 10 வருஷமோ இல்லை ஒரு 20 வருஷமோ உயிர் வாழணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதலைகளை பார்த்த உடனே எல்லாருமே அந்த 20 நபர்களும் அப்படியே பின்வாங்கிறாங்க. நான் குதிக்க மாட்டேன், நான் குதிக்க மாட்டேன்னு சொல்லி பின்வாங்கிறாங்க. ஸோ மக்களுக்கெல்லாம் ஏமாற்றம் ஆயிருது, ராஜாவுக்கும் ஏமாற்றம் ஆயிருது. ஐயோ இதுல இருந்து யாராவது நம்ம செலக்ட் பண்ணிடலாம்னு பார்த்தா யாருமே குதிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திரும்பி வீட்டுக்கு போறாங்க. திடீர்னு ஒரு சத்தம், தண்ணிக்குள்ள யாரோ ஒருத்தவங்க உழுகுறாங்க, அடிச்சு நீச்சல் அடிச்சு போயிட்டே இருக்கிறாங்க. எல்லாரும் பாக்குறாங்க, ஒரே ஒரு வீரன் மட்டும் நீச்சல் அடிச்சு போய்கிட்டே இருக்கிறான். எல்லாரும் பயங்கர கை தட்டுறாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வீரன் போய்கிட்டே இருக்கிறான், பரவாயில்ல நமக்கு ஒரு வீரன் கிடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போறாங்க. ஓடி நேர அக்கறைக்கு போயிட்டான். நிறைய முதலிலிருந்து தப்பிச்சு தப்பிச்சு நேர அக்கறைக்கு போயிட்டான். ஓடி ஊர் மக்கள்லாம் ஓடி போய் அவனை தூக்கி அவனுக்கு மாலை போட்டு அவனை தூக்கிட்டு போய் கொண்டாடுறாங்க, தலையில கிரீடம்லாம் வைக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவனுக்கு மற்ற எல்லா சடங்குகள்லாம் செஞ்சு நமக்கு ஒரு ராஜா கிடைச்சிட்டாரு, இனிமே நமக்கு கவலை இல்லைன்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஸோ அப்போ அந்த வீரன்ட்ட கேட்குறாங்க, நீங்க ஏதாவது பேச விரும்புறீங்களா, நீங்க சொல்லுங்க, உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு, நீங்க எப்படி ஜெயிச்சிங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. ஸோ அவன் சொன்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் அந்த மாதிரி ஜெயிச்சு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான், ஆனால் என்கிட்ட ஒரே ஒரு கேள்வி இருக்கு, அந்த கேள்விக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா. என்ன கேள்வி சொல்லுங்க அப்படின்னா, என்னை யாரு தள்ளி விட்டான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன. சரிங்களா, என்ன சொன்னா, என்னைய யாரு தள்ளி விட்டாங்க உள்ள அப்படின்னு சொல்லி கேட்டான். சரிங்களா. ஸோ இந்த கதை ஒருவேளை நகைச்சுவையா இருக்கலாம், இதுல ஒரு உண்மை இருக்குது. என்ன அப்படின்னா, அவனுக்கு வந்து அந்த முதலையை தாண்டி நீச்சல் அடிச்சு வருவதற்கான தகுதியும் திறமையும் இருக்கிறது. அதனாலதான் என்ன பண்ணாவன் உளுந்த உடனே அடிச்சு விடிச்சு வந்தான். ஆனா உளுந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு தெரிஞ்சது, வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு தெரிஞ்சது நமக்குள்ள இவ்வளவு திறமை இருக்குது, நம்மாலையும் நம்மளுடைய
குறைகளை தாண்டி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ள வந்துச்சு. சரிங்களா? ஸோ பல வேளைகள்ல நமக்கும் அப்படிதான். நம்மை பற்றி நாம் தெரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மை நாம் தெரிந்து கொண்டு நமக்குள் இருக்கும் பலவீனங்களில் நாம் நம்மை வென்றெடுப்பதும் ரொம்ப முக்கியம். ஸோ இன்றைக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, மிகவும் கடுமையான போர், கடினமான போர் எது அப்படின்னா, உங்களை நீங்கள் வென்றெடுப்பது. ஸோ ரொம்ப கடினமான போர் எது அப்படின்னா, உங்களை நீங்களே வென்றெடுப்பது. இப்போ சுதந்திர தினம் முடிஞ்சது. நீங்க எல்லா சுதந்திர தினம் எல்லா ஸ்டேட்லயும் ஒரு ஒரு ப்ரொசீஜர் உண்டு. என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் வீர தீர செயல்கள் அல்லது இந்த இது மாதிரியான வீர தீர செயல்கள் சென்று வெற்றி பெற்றவர்கள், ராணுவத்தில் இருக்கிற தன்னுடைய குடும்பங்களை இழந்தவர்கள் இவங்கெல்லாம் கூப்பிட்டு அன்றைக்கு கௌரவிப்பாங்க. ஏன் அப்படின்னா, இவங்க நாட்டுக்காக போர் செஞ்சு இவங்க வீர மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. இவர் வந்து மிலிட்டரியில இருக்கும்போது இத்தனை நபர்களை கொண்டிருக்கிறாரு, அதனால இவரை கௌரவிக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்கள கூப்பிட்டு கௌரவிப்பாங்க. வெளி உலகத்துல வெற்றி என்று பார்க்கப்படுவது எது என்று சொன்னால், ஒரு எதிரியை வீழ்த்துவது அல்லது ஒரு நாட்டை வீண்டெடுப்பது. வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பட்டணத்தை பிடிப்பது, இதுதான் வெற்றி என்று சொல்றாங்க வெளியே இருக்கிறவங்க. ஆனா வேதம் எது சொல்லுது அப்படின்னா, பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன். ஒரு பெரிய பலவானா இருக்கிறான், பெரிய நாட்டையே பிடிக்கிறான், இத்தனை பேரை கொலை பண்ணிடுறான், இத்தனை பேரை இத்தனை சோல்ஜர்ஸ் அவன் வந்து தன்னுடைய எதிரி நாட்டு சோல்ஜரை இத்தனை பேரை கொண்டுட்டான், அவன் ஒரு பலசாலி என்று சொல்லி வெளி உலகம் சொல்லுது. ஆனா பைபிள் எது சொல்லுது அப்படின்னா, பலவானை பார்க்கலும் நீடிய சாந்தம் உள்ளவன் தான் பைபிள் சொல்லுது உத்தமன், அவன் தான் உண்மையான பலசாலி என்று சொல்லி. பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கலும், நீ எந்தெந்த நாட்டை பிடிச்சாலும் எவ்வளவு செல்வங்களை சேர்த்தாலும் உன்னுடைய மனதை நீ அடக்க தெரியவில்லை என்று சொன்னால் நீ கோழை, நீ வெற்றி பெற்றவன் அல்ல. ஸோ உன்னுடைய மனதை நீ அடக்குவாய் என்று சொன்னால் நீ தான் வெற்றி பெற்றவன் என்று சொல்லி பைபிள் சொல்லுது. ஸோ இன்றைய நாளில நாம வந்து நம்மளுடைய மனதை அடக்குவதற்கும் நாம் நம்மை புரிந்து கொள்வதற்கும் என்னென்ன காரியங்களை என்பதை குறித்து நாம் இன்றைய நாளில தியானிக்க இருக்கிறோம். பொதுவா வந்து அடுத்த ஸ்லைடு தம்பி. பொதுவா வந்து என்ன அப்படின்னா, எதிரி வந்து நம்ம கண்ணுக்கு தெரிவாங்க. ஒரு ஒரு வயதான ஒரு தாத்தா ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து பெரிய போர்லலாம் கலந்து வெற்றி அடைந்த ஒரு நபர். போர்ல நிறைய பேர் கொன்னவர், நிறைய வெற்றிகளை பெற்றவர். அவர்கிட்ட வந்து அவங்க பேரன் கேட்டான், தாத்தா நீங்க நிறைய போர்ல கலந்துட்டு இருக்கிறீங்களா, உங்களுக்கு பிடிச்ச ரொம்ப போர் எது, நீங்க எந்த வெற்றி வந்து உங்களுக்கு மறக்க முடியாத வெற்றி அப்படின்னு சொல்லி அந்த தாத்தாவை பார்த்து கேட்டாரு. ஸோ அந்த தாத்தா சொன்னார் அப்படின்னா, நிறைய பேரை கொண்டிருக்கேன், ஆனா கடைசி வரைக்கும் என்னையே நான் ஜெயிக்கவே முடியல. ஏன் அப்படின்னா, நிறைய நேரத்துல எனக்குள்ளேயே நிறைய பிரச்சனை போய்கிட்டே இருக்குது, என்னாலேயே நிறைய பிரச்சனை வருது, அதை என்னால ஜெயிக்கவே முடியல. ஆனா நிறைய எதிரிகளை நான் ஜெயிச்சிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, எதிரிகள் என் கண்ணுக்கு தெரிவாங்க, அதனால நான் ஈஸியா அவங்கள தோற்கடிக்க முடியும். எதிரிகள் எப்படி இருப்பாங்க, என்ன ஆயுதம் வச்சிருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியும், அதனால நான் அவனை தோற்கடிக்க முடியும். எதிரிகள் வந்து எப்போதுமே நிறைய பேர் இருக்க மாட்டாங்க, 1-2 பேர் தான் இருப்பாங்க. ஸோ அவங்களை சீக்கிரம் தோற்கடிச்சிடலாம். சரி. ஆனா எனக்குள்ள இருக்கிற எதிரி எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியாது. சரிங்களா? எப்படி வெளியே வருவான், எந்த சூழல்ல வெளியே வருவான்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்குள்ள இருக்கிற எதிரி வந்து நான் சாகுற வரைக்கும் என் கூடயே இருப்பான். எனக்குள்ள இருக்கிற எதிரி கெட்ட சிந்தனை என்கிட்ட சாகுற வரைக்கும் என் கூடயே இருக்கும். ஒரு நாள் என்னால் தோற்கடிக்க முடியாது என்று சொல்லி சொல்றாரு. ஸோ என்ன அப்படின்னா, நாம நினைக்கிற எதிரி என்கிறவன் வந்து கண்ணுக்கு தெரிகிறான், அவனை நம்ம சீக்கிரம் தோற்கடிச்சிடலாம். ஆனா நமக்குள்ள எதிர்க்கிற எதிரியை வந்து நம்மளால தோற்கடிக்க முடியாது. ஸோ இந்த என்னைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் போர் நடக்குது, அதுல வெற்றி கொள்றோம், அது வேற. ஸோ நமக்குள்ள ஒரு போர் நடக்குது எப்பவும் பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ 2 பேர் இருக்கிறாங்க, ஒன்னு மாமிசம், இன்னொன்னு பரிசுத்தாவி. வேதாகமத்தை நீங்க எடுத்துக்கலாம். கலாத்தியர் 5:17. யாராவது ஒருத்தங்க வாசிங்க. கலாத்தியர் 5:17. ஸோ இங்க வந்து 2 பேரும் நமக்குள்ள போர் புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். 2 பேருக்கும் சண்டை நடந்துகிட்டே இருக்குது. யார் அப்படின்னா, நானே வாசிக்கிறேன். கலாத்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாமிசத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக இருக்கிறது. ஸோ நமக்குள்ள ஒரு போராட்டம் நடந்துகிட்டே இருக்குது. 2 பேர் போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒருத்தர் யாரு அப்படின்னா மாமிசம், இன்னொருத்தர் யாரு அப்படின்னா ஆவி. ஸோ பரிசுத்த ஆவியானவர். ஸோ இந்த 2 பேர் தான் நமக்குள்ள போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த 2 பேரும் யாரு ஜெயிக்கிறாங்களோ அப்படியா தான் நம்ம மாறுவோம். நம்ம ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா, இந்த 2 பேர்த்துல யாரு ஜெயிக்கிறாங்களோ அப்படிதான் நம்ம இருப்போம். ஒருவேளை பரிசுத்த ஆவி ஜெயிக்குது அப்படின்னா, நாம பரிசுத்த ஆவியானவரை கொண்டவராய் இருக்கிறோம்.
நமக்குள்ள எது இருக்குது? வசனம் கலாத்தியர் 5:22-23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. ஸோ பரிசுத்த ஆவியானவருடைய தன்மைகள் எது என்று சொன்னால், நான் வாசிக்கிற இந்த காரியங்கள் தான் என்னது? ஒரு பக்கம் பரிசுத்த ஆவியானவராக நமக்குள்ள போராடி கொண்டு இருக்கும். இன்னொரு பக்கம் மாமிசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், கலாத்தியர் 5:19-21 வசனங்கள், இது நிறைய காரியங்கள் போட்டிருக்குது. முக்கியமான காரியங்கள் என்ன அப்படின்னா, சுயநல ஆசைகள், கோபம், பொறாமை, அசுத்தம், இச்சை, இந்த மாதிரியான காரியங்கள் தான் என்ன பண்ணுது அப்படின்னா மாமிசத்திற்கு ஆதரவாக போராடி கொண்டிருக்கிறது. இது பரிசுத்த ஆவியாக போராடி கொண்டிருக்கிறது. ரெண்டுமே போராடி கொண்டே இருக்கும். இதுல எதுக்கு நம்ம ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னா அதுதான் ஜெயிக்கும். ஸோ நமக்குள்ள எதுக்கு நாம ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னா அதுதான் ஜெயிக்கும். வசனம் 5:17 சொல்றபடி, ஸோ நாம யாருக்கு ஆதரவாய் நிற்கிறோம் என்று சொன்னால், யாருக்கு இடம் கொடுக்குறோம் அப்படின்னா அதுதான் மேலோங்கி நிற்கும். ஒருவேளை நம்ம பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் ஆதரவு கொடுக்குறோம் என்று சொன்னால் அது மேலோங்கி நிற்கும். நாம் மாமிச காரியங்களுக்கு நாம் முன்னுரிமை கொடுப்போம் என்று சொன்னால் அதுதான் மேலோங்கி நிற்கும். ஸோ இந்த ரெண்டு போராட்டமும் நமக்குள்ள நடந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கையில. ஸோ மாமிச காரியங்கள் எப்படி சிலுவையில் அறையப்படுகிறது என்று சொன்னால், வசனம் கலாத்தியர் 5:24. ஸோ இங்க என்ன சொல்லுது அப்படின்னா, கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஸோ நாம ஆவிக்குரியவர்கள் என்று சொன்னால், கிறிஸ்துவை உடையவர்கள் என்று சொன்னால், நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால், மாமிசத்தை நாம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா சிலுவையில் அறைந்து விடுகிறோம். அப்படின்னா அது செத்து போச்சுன்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா அந்த மாமிச சிந்தனை நமக்குள்ள செத்து போயிடும். அப்படின்னா உயிரோடு இருக்குது எது அப்படின்னா இந்த பரிசுத்த ஆவியின் தன்மைகள் மட்டும்தான். எது? அன்பு, சமாதானம், பொறுமை, தயவு, தயவு, தெய்வீக வாழ்க்கை. ஸோ இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா உயிர்ப்போட இருக்கும். ஆனா நம்ம கிறிஸ்தவன் ஆயிட்டோம், பைபிள் தினமும் படிக்கிறோம், ஆலயத்துக்கு தினமும் வந்துகிட்டு தான் இருக்கிறோம். ஆனா நமக்குள்ள போராட்டம் வந்துகிட்டு தான் இருக்குது. இது பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த போராட்டம் எனக்குள்ளும் வந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லி பவுலானவர் சொல்கிறார். வசனம் ரோமர் 7வது அதிகாரம் வசனம் 18-19. பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா, அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. எனக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கிறது. ஸோ நம்ம எல்லாருக்குமே, கிறிஸ்தவர்களாகிய நமக்கு நாம நன்மையாய் இருக்க வேண்டும், ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும், ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்கிற எண்ணம் நமக்குள்ள இருக்குது. ஆனாலும் என்ன செய்ய முடியறதில்லை, நம்மளுடைய மாமிச சிந்தனை அதை மேற்கொள்ள விடுவதில்லை. இதுதான் பவுலடியார் சொல்றாரு. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். ஸோ நான் விரும்புகிறேன், நன்மை செய்யறதுக்கு விரும்புகிறேன். ஸோ நண்பர்கள் இருக்கிறீங்க நீங்க, ஸோ அவர் என்கிட்ட பேசுறாரு அப்படின்னா, ஏதோ ஒரு தகாத வார்த்தைகள் பேசுறாரு அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னா அவரை மன்னித்து நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களை மன்னித்து நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் உங்கள்கிட்ட ஒரு தகாத வார்த்தை பேசுறேன் அப்படின்னா, உங்களுக்கு பிடிக்காத மாதிரி நடந்து கொண்டேன் என்று சொன்னால், வேதவசனம் என்ன சொல்லுகிறது? நான் உங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது நீங்கள் என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா நடைமுறையில் அது சாத்தியமா அப்படின்னா முடியறதில்லை. நம்மளால் எளிதில் மன்னிப்பு முடிவதில்லை. ஏன் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிறது மாமிச சிந்தனை மேலோங்கி சில நேரத்தில் இருக்குது. இதுதான் பவுல் சொல்றாரு, என்னால செய்யறதுக்கு ஆசையா இருக்குது, நான் செய்ய விரும்புகிறேன், ஆனால் என்னால் செய்ய முடியறதில்லை. ஸோ இதுதான் நமக்குள்ள இருக்கிற போராட்டம். பல வேளைகளில் இந்த போராட்டம் நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். பல சூழல்ல இந்த போராட்டம் நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். நீங்க படிக்கிற இடத்துலயும் சரி, நீங்க வேலை செய்யற இடத்துலையும் சரி, உங்க குடும்பத்திலையும் சரி, உங்களுடைய உறவுகளிலும் சரி, நீங்கள் அவர்களோடு பேசும் பொழுதும் பழகும் பொழுதும் அவர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட கசப்புகளை உங்களால் மன்னிக்க முடிவதில்லை. ஆனால் என்ன சொல்லுகிறது வேதம் அப்படின்னா, நீங்க மன்னித்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லுது. ஆனாலும் நம்மளால மன்னிக்க முடிவதில்லை. ஸோ இந்த சோதனைகளை எப்படி நாம் மேற்கொள்வது? இதை நாம எப்படி மாமிச சிந்தனையை நாம் எப்படி அழித்து போட்டு ஆவியின் கனிகளை அல்லது பரிசுத்த ஆவியானவருடைய தன்மைகளை நாம் தொடர்ந்து எப்படி தக்க வைத்துக் கொள்வது என்பதை நான் 2 நபர்கள், வேதத்திலே 2 நபர்கள் மூலமாக உங்களிடத்திலே நான் பேச விரும்புகிறேன். முதலாவது சிம்சோன். அவரை பத்தி நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். சிம்சோன் கடவுள் தேர்ந்தெடுக்கிறாரு. எப்படி தேர்ந்தெடுக்கிறாரு என்று சொன்னால், அவனுக்கு ஒரு நல்ல ப்ரிப்பரேஷன் வைக்கிறாரு. அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லி, இந்த மாதிரி உனக்கு ஒரு குழந்தைய நான் கொடுக்குறேன். இந்த குழந்தை சாதாரண குழந்தை கிடையாது. இவங்க எப்படி இருப்பான் அப்படின்னா, இவன் நசரேனாகியே இருப்பான்.
இவன் வந்து ஒரு ஸ்பெஷல் சைல்டு, இவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசியா வரணும், இவன் வளர்ந்து என்ன செய்வான் அப்படின்னா பெலிஸ்தரை இவன் அழிப்பதற்கு நான் இவனை உருவாக்குகிறேன், என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துறதுக்கு நான் இவனை உருவாக்குறேன், அதனால நீங்க குழந்தை பிறக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையா அவனை வளர்க்கணும்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாவுக்கு நிறைய கைடன்ஸ் கொடுக்குறாரு, தேவதூதன் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா நீங்க வாசிங்க, நியாயாதிபதிகள் யாராவது ஒருத்தங்க வாசிங்க, நியாயாதிபதிகள் 14 சாரி நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் வசனம் 7. யாராவது ஒருத்தங்க வாசிங்க, நியாயாதிபதிகள் 13 வசனம் 7. தேவதூதன் வந்து இங்க வந்து சிம்சோனுடைய அம்மாட்ட சொல்றாங்க, உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது, அது எப்படிப்பட்ட குழந்தையா இருக்க போகுது என்று சொன்னால் தேவனுக்கென்று நசரேனாயே இருப்பான் என்று சொல்லி ஒரு ஸ்பெஷல், நமக்கு புரியுற மாதிரி சொல்றது இருந்தா அவன் ஒரு ஸ்பெஷல் சைல்டு, ஸ்பெஷலா அவனை நீ கவனிக்கணும். நீ எப்படி இருக்கணும் அப்படின்னா நீ வந்து திராட்சை ரசம் குடிக்க கூடாது, மதுபானம் குடிக்க கூடாது, தீட்டானது எதுவும் புசிக்க கூடாது. ஸோ பொதுவாக வந்து இந்த நசரேனாகிய அவங்க நசரேனாக பிறப்பெடுக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு விரதம் இருப்பாங்க. ஸோ இதுல வந்து என்னாகமத்துல இதை குறித்து நிறைய காரியங்கள் போட்டிருக்குது, நீங்க வீட்டில் கூட போய் வாசி பாருங்க. என்னாகமம் 6வது அதிகாரம் வசனம் 1 முதல் 21 வந்து இந்த மாதிரியான ஸ்பெஷல் தீர்க்க தரிசிகளுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் இந்த கேட்டகரியில வந்து இவங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. அதனால என்ன சொல்றாரு அப்படின்னா இங்க தூதன் வந்து அவர்கிட்ட வந்து நீ வந்து இந்த மாதிரி இந்த பொண்ணை வளர்க்கணும், நீ அவன் வயிற்றுல இருக்கும் போதே நீ வந்து எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி காரியங்கள்லாம் நீங்க செய்யக்கூடாது என்று சொல்லி சொல்றாரு. அவங்க அப்பாவுக்கும் சொல்றாரு நீயும் என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி காரியங்களை செய்யக்கூடாது என்று சொல்லி ரொம்ப ஸ்பெஷலா தேர்ந்தெடுக்கிறாரு சிம்சோனை. சிம்சோன் பிறக்கிறாரு, பிறந்து வளர்ந்த உடனே நிறைய காரியங்கள் நீங்க உங்களுக்கு தெரியும், சாரி அநேக பாவ இச்சைகளில் அவர் தொடர்ந்து இழுக்கப்பட்டு பாவ காரியங்களுக்கு இடம் கொடுத்து அவர் கடைசியில் வந்து அவர் தன்னை இழந்து விடுகிறார். ஒரு இந்த வேசியின் இடத்திலே போய் பாவத்தில் விழுந்து தன்னுடைய வாழ்க்கையை இழந்துறாரு. கடைசி வந்து அவரை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு வேடிக்கையா கண்ணெல்லாம் குத்தி எல்லாரும் முன்னாடி வேடிக்கை காட்டுற மனுஷனா அவனை கொண்டு போய் விட்டுறாங்க. சரிங்களா? சிம்சோனுடைய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவர் வந்து அவனை வந்து தெரிந்தெடுத்தது எதற்காக அப்படின்னா பெலிஸ்தரைக்கு எதிராக இவன் எழும்பி அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்று சொல்லி ஏற்படுத்துறாரு. ஆனா அவனுடைய வாழ்க்கையில நடந்தது எல்லாம் என்ன என்று சொன்னால் அவன் தன்னுடைய விருப்பப்படியே போவதை குறித்து நான் பார்க்கிறோம். அவன் வந்து அவன் விருப்பத்துல தான் போனான். ஸோ அவங்க அப்பா அம்மாலாம் சொல்லி தான் வளர்த்தாங்க அவனை. அப்பா அம்மாவுக்கு ஏற்கனவே தூதன் அவர்கள் எல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, இப்படி எல்லாம் நீ இருக்கணும், இவனோட பர்பஸ் ஆஃப் இந்த சைல்டோட நோக்கம் என்ன அப்படின்னா இதுக்காக தான் சொல்லி எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அவன் வந்து எப்படி இருக்கிறான் அப்படின்னா அவன் வந்து அவனுடைய விருப்பப்படியே போகிறத பார்க்கிறோம். வசனம் சாரி நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். வசனம் நியாயாதிபதிகள் 14வது அதிகாரம் வசனம் 3வது வசனம். அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியது என்ன, உன் சகோதரரின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜன மனத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். ஸோ சிம்சோன் என்ன பண்றாரு அப்படின்னா பெலிஸ்தர் இடத்துல போய் ஒரு பொண்ணை பார்த்து நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படி சொல்லி சொல்றாரு. ஸோ இங்க இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பெலிஸ்தர் நம்மளுடைய எதிரி, அங்க போய் நீ பொண்ணு எடுக்க முடியாதா, இங்கேயே நீ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாமே என்று சொல்லி பெற்றோர்கள் சொல்றாங்க. ஆனா அவன் கேட்கல. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா இல்ல இல்ல எனக்கு அதுதான் வேணும். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி அவள் என் கண்ணுக்கு பிரியமானவளாய் இருக்கிறாள், எனக்கு அவங்கள பிடிச்சிருக்குது, என்னுடைய வழி வேற, என்னுடைய விருப்பம் இது, என்னுடைய விருப்பத்தின்படி நான் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி சொல்றாரு. ஸோ சிம்சனுடைய லைஃப்ல பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து அப்ப அந்த பொண்ணை வந்து இன்னொருத்தங்க கல்யாணம் பண்ணிடுறாங்க. அடுத்து வந்து மறுபடியும் அவர் வந்து பல பெண்களிடத்துல போய் தவறா நடந்துக்கிறாரு. தன்னுடைய முடி என்ற பலத்தை வந்து இழந்துடுறாரு அதனால. சரிங்களா? ஸோ நான் இதுல சொல்ல வர்றது என்ன அப்படின்னா சிம்சோன் வந்து தேவன் வந்து அவரை வந்து பெலிஸ்தரை வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கத்திலே உருவாக்குறாரு. ஆனா அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா
தன்னுடைய இஷ்டப்படி தனக்கு இஷ்டமான காரியங்களை செய்கிறாரு. தனக்கு எது விருப்பமோ அதன்படி நடந்துக்கிறாரு. ஆனா என்ன பண்றது இல்ல, தன்னுடைய தகப்பனாரையும் அவங்க திருப்திப்படுத்தல, தன்னுடைய தேவனையும் அவர் திருப்திப்படுத்தல. சிம்சோன் விசுவாசத்துல வாழல. அவரு தன்னுடைய இஷ்டம் போலதான் அவர் வாழ்ந்தாரு. கர்த்தருடைய சட்டத்துக்கு கட்டுப்பட்டு வாழல, அவருடைய இச்சைக்கு கட்டுப்பட்டு தான் அவர் வாழ்ந்தாரு. தனக்கு எது விருப்பமோ அதை செய்ய துணிந்தார். அதற்கு கட்டுப்பட்டு அவர் வாழ்ந்ததை பார்க்கலாம். அவர் கர்த்தரை மகிமைப்படுத்தவில்லை, அல்லது பெற்றோரை அவர் நினைக்கவே இல்லை. கடைசி யார் தான் மகிழ்வித்தார் அப்படின்னா, அவரையே தான் அவர் மகிழ்வித்தாரு. அவருடைய ஆசைக்கு அவரையே தன்னை மகிழ்வித்து அவர் கடைசியில் வந்து அவருடைய லைஃப் இப்படியா முடிஞ்சதை பார்க்கிறோம். ஸோ ஆண்டவர் வந்து நிறைய காரியங்கள் வந்து சிம்சன் மூலமா நிறைய காரியங்கள் செஞ்சாரு. நீங்க படிச்சீங்க அப்படின்னா சிம்சன் மூலம் நிறைய பெலிஸ்தரை கொண்டு குவிச்சாரு. கடைசியில வந்து அவர் போய் எல்லாரும் முன்னாடியும் வேடிக்கை காட்டும் பொழுது அந்த இடத்துல சிம்சன் வந்து கேட்டு நிறைய ஒரு பெரிய பலன் கொண்டு நிறைய பேர் அந்த இடத்துல கொலை பண்றாரு. பைபிள் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அவர் வந்து உயிரோடு இருக்கும் நாளும் வரைக்கும் கொன்னவங்களை விட அவர் சாகும்போது கொன்னவங்க அதிகம் என்று சொல்கிறது. சரிங்களா? எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, அவருடைய வாழ்க்கை வந்து ரொம்ப அழகா ப்ரிப்பேர் பண்ணாரு ஆண்டவர். ரொம்ப அழகா ப்ரிப்பேர் பண்ணாரு. அவர் குழந்தையில இருக்கும்போதே அவரை தேர்ந்தெடுத்தாரு. ஒரு பெரிய திட்டம் வச்சிருந்தாரு. ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கணும், இவன் இவ்வளவு பெரிய ஆளா வரணும் அப்படி சொல்லி ஒரு திட்டம் வச்சிருந்தாரு. ஆனா அது நிறைவேற முடியல. ஏன் நிறைவேற முடியல அப்படின்னா, சிம்சோனால தன்னுடைய உள்ளான மனிதனை அவரால் கட்டுப்படுத்த முடியவில்லை. உள்ளான பரிசுத்த ஆவியானவரை அவரால் கட்டுப்படுத்த முடியலை. மாறாக அவருடைய மாம்ச சிந்தனை மேலோங்கி மேலோங்கி அவர் தவறான பாதைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருந்தது. இரண்டாவது காரியம், யோசேப்பு அவரை குறித்து நான் அறிந்திருக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் என்ன அப்படின்னா, அவரும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு தேசத்துல வந்து அடிமையாக இன்னொரு தேசத்துல விற்கப்படுறாரு. அங்க போறாரு. அங்க போயிட்டு அங்க அந்த நாட்டுடைய ராஜா வந்து அவருடைய மனைவி வந்து அவரோட தவறாக நடப்பதற்கு முயற்சி பண்றாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வசனம் 39:10 யாராவது வாசிக்கலாமா? 39:10 நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் வசனம் 39:10 சாரி 39:9 நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம், இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றும் அவர் எனக்கு விலைக்கு வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். ஸோ இங்க வந்து போத்திபாருடைய மனைவி வந்து தன்னோட பாவம் செய்வதற்கு அவனை வற்புறுத்துகிறாங்க. ஸோ அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு, யோசேப்பு என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த இடத்துல யாருமே கிடையாது, எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனாலும் என்னை யார் பார்த்துட்டு இருக்கிறா அப்படின்னா, ஆண்டவர் என்ன பார்த்துட்டு இருக்கிறார். ஒருவேளை இங்க யாருமே இல்லை அப்படின்னாலும் ஆண்டவர் வந்து என்ன பார்த்துட்டு இருக்கிறாரு, என்னால பாவம் பண்ண முடியாது என்று சொல்லி யோசேப்பு சொல்லிட்டு போறாரு. வசனம் நீங்க எல்லாம் அறிஞ்சிருக்கிறீங்க. இந்த வசனம் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த சம்பவங்கள்லாம். ஸோ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, யோசேப்பு வந்து பாவம் செய்வதற்கு அநேக வாய்ப்புகள் இருந்தது. ஆண்டவருக்கு எதிராக நடந்து கொள்வதற்கு அநேக வாய்ப்புகள் இருந்தது. ஸோ அவனுடைய மாமிச சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு அநேக வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் அவர் எதற்கு வாய்ப்பு கொடுத்தாரு, எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவருடைய சிந்தனைக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தாரு. அதனால அவரால் என்ன பண்ண முடிஞ்சது அப்படின்னா, அந்த சோதனையிலிருந்து வெளிவர முடிஞ்சது. அவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, அந்த போத்திபாருடைய மனைவி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ வந்து என்னோட பாவம் செய்வதற்கு நீ வா, ஏன்னா நான் தான் இங்க அதிகாரியா இருக்கிறேன், என்ன தவிர இங்க யாருமே இல்லை, உனக்கு நான் தான் அதிகாரி, நீ என்னோட பாவம் செய்ய வரலாம், உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, யாருமே இங்க பாக்குறது இல்லை, யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படி சொல்லி சொல்றாரு. ஆனா யோசேப்பு என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல இல்ல, உயிருள்ள தேவன் என்ன பார்த்துட்டு இருக்கிறாரு, எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசி கொண்டிருக்கிறார், எனக்குள்ள மாம்ச சிந்தனை கிடையாது, எனக்குள்ள என்ன சிந்தனை இருக்குது அப்படின்னா, என்ன சிந்தனை என்னுள் மேலோங்கி இருக்கிறது என்று சொன்னால் பரிசுத்த ஆவியான இச்சை அடக்கம் போன்ற காரியங்கள் தான் என்னோட மேல இருக்குது, அதனால என்ன செய்ய முடியாது, என்னால உன்னோடு பாவம் செய்ய முடியாது என்று சொல்லி அவளிடத்து விலகி ஓடுவதை நம்ம பார்க்கிறோம். யோசேப்புடைய வாழ்க்கையும் சிம்சோனுடைய வாழ்க்கையிலும் இரண்டு வேறுபாடுகள் இருக்குது. ஸோ இங்க வந்து சிம்சோன் என்ன பண்றாரு அப்படின்னா, பெற்றோருடைய அறிவுரையை மறுக்கிறாரு. வசனம் 14 1-3 வரை உள்ள வசனத்துல வாசிப்போம் என்று சொன்னால்,
பெற்றோருடைய அறிவுரையை அவர் புறக்கணிக்கிறாரு. என்ன புறக்கணிக்கிறார் அப்படின்னா, நீ போய் அங்க போய் பொண்ணு எடுக்காத அப்படின்னு சொல்றாங்க. இவரு போய் அங்கதான் போய் பொண்ணு எடுக்கிறாரு. ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வந்து உன்னுடைய சித்தம் கிடையாது. நீ அழைக்கப்பட்டது நோக்கம் இது கிடையாது என்று சொல்லி தெளிவா அத சொல்றாங்க. ஆனா இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இல்ல நான் வந்து எனக்கு விருப்பமா தான் நடந்துக்குவேன் அப்படி சொல்லி சிம்சோன் சொல்றாரு. ஆனா இங்க வந்து யோசேப்பு வந்து தந்தையினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். ஆதியாகமம் 37 13 14 வசனம். அதுல என்ன சொல்லுது அப்படின்னா, தந்தை என்ன சொல்றாரு அப்படின்னா, யாருக்குமே இந்த யோசேப்பினுடைய உடன் பிறந்தவருக்கும் அவருக்கும் ஏற்கனவே சண்டை இருந்துகிட்டே இருக்கும். உடன் பிறந்த எல்லாருக்குமே யோசேப்பை பிடிக்கவே பிடிக்காது. அவனை வந்து ரொம்ப பகைத்து கொண்டே இருந்தாங்க. அவன் மேல பகையை வளர்த்து கொண்டே இருந்தாங்க. இந்த சூழல்ல வந்து அவங்க அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ போய் என்ன பண்ணு, அவங்கள போய் பார்த்துட்டு வா. காட்டுல வந்து ஆடு மாடுகளை மேய்ச்சிட்டு இருக்காங்க. நீ போய் அவங்கள போய் பார்த்துட்டு வான்னு சொல்றாரு. உடனே யோசேப்பு என்ன சொல்லல அப்படின்னா, இல்ல நான் போமாட்டேன். அவங்களுக்கு எனக்கு பிடிக்காது. அவங்க என்ன ரொம்ப எள்ளி நகையாடுவாங்க. என்ன பகையா என்றாங்க அப்படி சொல்லி அவர் கேட்கல. உடனே அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நேரா போறாரு. போய் அவரு தந்தை சொன்னதை கேட்கிறாரு. அடுத்த காரியம் என்ன அப்படின்னா, சிம்சோனுடைய நடத்தையும் நம்மளுடைய யோசேப்பினுடைய நடத்தையும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கண்ணாலும் ஆசையாலும் வழிநடத்தப்பட்டான். சிம்சோன் வந்து எப்படி வழிநடத்தப்பட்டான் அப்படின்னா, அவனுடைய சொந்த விருப்பத்தின்படி வழிநடத்தப்பட்டான். சொந்த இச்சையின்படி தான் வழிநடத்தப்பட்டான். மாமிச காரியங்களின்படி வழிநடத்தப்பட்டான். மாமிச இச்சையின்படி வழிநடத்தப்பட்டான். ஆனா யோசேப்பு அப்படி கிடையாது. தேவனுடைய விசுவாசத்தால் நடந்தான். ஆதியாகமம் 37 வசனம் 5 9. ஸோ இங்க என்ன நடக்குது அப்படின்னா, சொப்பனத்தை பத்தி சொல்றாங்க. யோசேப்பு வந்து அந்த கூட பிறந்தவங்க அவங்க அப்பாட்ட எல்லாம் சொப்பனத்தை பத்தி சொல்றாரு. அவங்க அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்படி நாங்க வந்து உன்ட்ட வந்து வணங்கி நிற்போமா? உன்னுடைய சகோதரர்கள்லாம் உன்ட்ட வந்து வணங்கி நிற்போமா? அப்படிலாம் நடக்கவே நடக்காது. நீ சொல்றது பொய் என்று சொல்லி சொல்றாங்க. எள்ளி நகையாடுறாங்க. அவனை பகைக்கிறாங்க. ஆனா அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இல்ல இல்ல இந்த சொப்பனம் வந்து எனக்கு ஆண்டவர் கொடுத்த சொப்பனம். எனக்கு ஆண்டவர் மேல விசுவாசம் இருக்கிறது என்று சொல்லி சொன்னான். ஸோ 3வது காரியம், பாவத்தை வந்து அவங்க எப்படி பார்த்தாங்க அப்படின்னா, பாவத்தை வந்து சிம்சோன் எப்படி பார்க்குறாரு அப்படின்னா, ரொம்ப கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிறாரு பாவத்தை. ரொம்ப கேர்லெஸ்ஸாக அவர் டீல் பண்ணுறாரு. ரொம்ப கேஷுவலாக போய் பாவத்தை செய்கிறாரு. ஆனால் வந்து யோசேப்பு எப்படி பாவத்தை பார்த்தார் என்று சொன்னால், அவங்க அந்த பெண்ணு வந்து அவரை தவறு செய்ய அழைக்கும் பொழுது, உடனடியாக அவங்க வந்து அந்த இடத்துல இருந்து கிளம்பி ஓடுறாரு. பதறி அடிச்சு ஓடுறாரு. தன்னுடைய ஆடையெல்லாம் அவிழ்த்து விட்டு உடனடியாக அந்த இடத்துக்கு கிளம்பி போறாரு. பாவத்தை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறாரு. ஸோ 4வது காரியம், அந்த வேசி என்கிற அந்த பெண்ணிட்ட வந்து இவங்க வந்து சோதனைக்கு இடம் கொடுக்கிறாரு. யாரு? சிம்சோன் வந்து. ஸோ தன்னுடைய தலைமயிரில் தான் தன்னுடைய பலம் இருக்கிறது என்பதை அவங்ககிட்ட வெளிப்படுத்திடுறாரு. ஆனா இங்க வந்து யோசேப்பு அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, தினசரி சோதனையை எதிர்கொண்டான். ஸோ அங்க வசனத்துல என்ன இருக்கு அப்படின்னா 39:10 ஆதியாகமம் 39:10 யாராவது வாசிங்க. ஸோ இங்க வந்து பார்வோனுடைய மனைவி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, நித்தம் நித்தம் அந்த அவரோட அந்த காரியங்களை அந்த பாவம் செய்வதற்கு அவரோட பேசிக்கொண்டே இருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். நித்தம் நித்தம் அப்படின்னா 1 நாள் 2 நாள் இல்லை, தொடர்ந்து அது நடந்து கொண்டே இருக்கிறது. ஸோ தினசரி சோதனையை வந்து யோசேப்பு வென்றெடுக்கிறார், தன்னுள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய உதவியினால். ஸோ அநேக வேளைகள்ல நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு வந்து இந்த சோதனைகள் நடந்து கொண்டே இருக்கும். ஆனா நாம எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளுடைய மாமிச சிந்தனைகளுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கிறோமா, அல்லது நம்மளுடைய பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? ஒருவேளை நம்ம கிறிஸ்தவராயிட்டோம் இல்லை அப்படின்னா, நம்ம கிறிஸ்தவ குடும்பத்துல பிறகுறோம் அப்படின்னா நம்ம பரலோகத்தை சந்தரித்து கொள்ளலாமா, இல்லை பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ளலாமா அப்படின்னா கிடையாது. ஸோ கடந்த வாரம் அல்லது அதற்கு முன்ற வாரம் பாஸ்டர் அவங்க பேசினாங்க. பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அது ஒரு முறை நடக்கும் நிகழ்வு கிடையாது. ஸோ நீங்க கிறிஸ்தவர்களாக இருக்கிறீங்க என்று சொன்னா அது ஒரு நாள்ல நடக்கிற நிகழ்வு கிடையாது. இல்லை நீங்க ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா நீங்க கிறிஸ்தவர்களா இருக்கிறீங்க அப்படின்னு நிகழ்வு எடுத்துக்க முடியாது. ஸோ நீங்கள் கிறிஸ்தவர்களா இருக்கிறீர்கள் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவராய் வழி நடத்தப்படுகிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னால், இது வந்து ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வு. இது வந்து ஒரே நாள்ல நடக்கும் நிகழ்வு கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் ஒரே நாள்ல நம்மகிட்ட வந்துடுறாரு, அப்புறம் நம்மகிட்ட இருந்து போக மாட்டாரு அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இங்க வந்து சிம்சோனுடைய லைஃப்ல பரிசுத்த ஆவியானவர் தான் அவரை தேர்ந்தெடுத்தாரு. பரிசுத்த ஆவியானவர் அவர் மூலமா நிறைய அற்புதங்களை செஞ்சாரு சிம்சோனுடைய வாழ்க்கையில. நிறைய பெலிஸ்தரை கொன்று குவிச்சாங்க. ஆனா கடைசியில என்ன ஆச்சு அப்படின்னா, சிம்சோன் அவனுடைய லைஃப் வந்து கடைசியில அவன் எதிர்பார்த்த மாதிரி நடக்கவே இல்லை. ஸோ எல்லா கிளைமாக்ஸ்ல வந்து எல்லாமே மாறி போச்சு, தலைகீழ மாறிடுச்சு. ஸோ ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துகிறார், அல்லது நம்ம கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருக்கோம், கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா நாம வந்து லைஃப்ல நல்லா ஆயிருவோமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது.
ஸோ நம்மளுடைய வாழ்க்கை வந்து அனுதினமும் எதுக்குள்ள இருக்கணும் அப்படின்னா, இந்த 2 போராட்டங்கள் மத்தியிலே நம்மளுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அதுல எது வெற்றி அடைகிறது என்பதை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு டாக் நம்ம வீட்ல வளர்க்குறோம்னு வைங்களேன், நீங்கலாம் டாக் வளர்ப்பீங்க. ஸோ 2 டாக் நீங்க வளர்க்குறோம். ஒரு டாக் ஒரு பிளாக் டாக்ன்னு வச்சுக்கலாம். இன்னொன்னு ஒயிட் டாக்ன்னு வச்சுக்கலாம். ஸோ 2 டாக் வளர்க்குறோம். ஸோ இந்த 2 டாக்குக்கும் நம்ம சாப்பாடு போடுறோம். ஒரு நாள் இந்த 2 டாக்குக்கும் சண்டை வந்துருது. எந்த டாக் ஜெயிக்கும்? வெரி குட். ஸோ நல்ல சாப்பாடு எந்த டாக் நல்லா சாப்பிடுதோ, ரொம்ப பலமா இருக்குதோ அந்த டாக் தான் ஜெயிக்கும். ஒருவேளை ஒயிட் டாக் வந்து நல்லா சாப்பிட்டு ரொம்ப பலத்தில திறமையா இருக்குது, இல்ல பலசாலியா இருக்குது அப்படின்னா அந்த டாக் தான் ஜெயிக்கும். கருப்பு டாக் தோந்து போயிரும். ஸோ அதே மாதிரி தான் நமக்குள்ள 2 வகையான காரியங்கள் நம்ம மனசுக்குள்ள இருக்குது. நமக்குள்ள இருக்குது. ஒண்ணு இந்த பரிசுத்த ஆவியானவர். இன்னொன்னு மாமிச சிந்தனை. இந்த 2க்கும் நம்ம எதுக்கு நம்ம சாப்பாடு போட்டு வளர்க்கிறோமோ, அதுதான் மேலோங்கி இருக்கும். ஸோ பரிசுத்த ஆவியானவரை நாம் அனுதினமும் தேடுகிறவர்களாய் இருக்கும் என்று சொன்னால், வேத வசனத்தை படித்து அவரோடு அனுதினமும் நாம இடர்படுவோம் என்று சொன்னால், அந்த காரியங்களை நாம் வளர்த்துக் கொள்வோம் என்று சொன்னால், அந்த ஐக்கியத்திலே நாம் தொடர்ந்து பலப்பட்டுக் கொண்டிருப்போம் என்று சொன்னால், அதுதான் மேலோங்கி நிற்கும். இல்ல நம்ம வந்து மாமிசத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து, நம்மளுடைய விருப்பப்படி, தேவனுடைய சித்தத்தின்படி அல்லாமல், நம்மளுடைய விருப்பப்படி, நமக்கு இஷ்டமான காரியங்களை நாம் தொடர்ந்து மற்றவர்களை குறித்து கவலைப்படாமல், தேவனை குறித்து கவலைப்படாமல், நம்மளுடைய பெற்றோர்களை குறித்து கவலைப்படாமல், எனக்கு இந்த காரியம் பிடிச்சிருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இப்பல்லாம் பொதுவா வந்து ஒரு ட்ரெண்டிங் இருக்குது. இப்போ உலகத்துல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிள்ளைங்க வந்து பொதுவா வந்து வாலிபர்கள் அல்லது பெரியவங்க கூட இப்படி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, "ஏன் நீங்க இந்த மாரி நடந்துக்கிறீங்க? இது ஒரு பொறுப்பா நீங்க நடந்துக்கணுமா இல்லையா? உங்கள பார்த்து 4 பேர் பார்க்குறாங்க. உங்கள பார்த்து அவங்க கெட்டு போயிருவாங்கல்ல." அப்படி சொல்லி நெறைய பேர் சொல்றாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, "எனக்கு புடிச்சிருக்கு நான் செய்றேன். யாரும் தலையிடாதீங்க." அப்படி சொல்றாங்க. ஒரே வார்த்தையில. என்ன சொல்றாங்க அப்படின்னா, "எனக்கு பிடிச்சிருக்குது. இத நான் செய்றேன். இதுல யாரும் தலையிடாதீங்க. இது நல்லதோ கெட்டதோ எனக்கு அத பத்தி பிரச்சனை கிடையாது. எனக்கு பிடிச்சிருக்குது. என்னுடைய சுத்தி இருக்கிறவங்க இதனால பாதிக்கப்படுவாங்க அப்படின்னா, எனக்கு அத பத்தி கவலை கிடையாது. என்னுடைய சுத்தி இருக்கிற என்னுடைய பிள்ளைங்கள் என்ன இத பார்த்து கெட்டு போவாங்க அப்படின்னா, எனக்கு அத பத்தி கவலைப்படாது. ஸோ எங்க அப்பா, அம்மா வந்து இத பார்த்து கவலைப்படுவாங்க அப்படின்னா, எனக்கு அத பத்தி கவலை கிடையாது. எனக்கு பிடிச்சிருக்கு நான் செய்றேன்." ஸோ தன்னுடைய விருப்பப்படி, தன்னுடைய கண்ணால் பார்க்கின்ற காரியங்களை இச்சித்து, தன்னுடைய சுயநலத்திற்காக, தன்னுடைய விருப்பப்படி தொடர்ந்து வாழ்பவர்கள், மாமிசத்தினால் இழுக்கப்பட்டு, கடைசியில சிம்சோன் லைஃப் மாதிரி அவங்க சீரழிந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தேவனுடைய காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து, அவருடைய வாழ்வியல்ல அவருடைய ஐக்கியத்திலே நாம் பலப்பட்டு, அவருடைய சித்தத்தை நாம் செய்கிறோம் என்று சொன்னால், எப்படி யோசேப்பு சோதனைகள் எல்லாம் வென்றெடுத்து ஒரு ஒரு நாடோடியா அந்த ஊருக்கு வந்தாரு, எகிப்து ஊருக்கு. ஒரு அடிமையா அந்த ஊருக்கு வந்தாரு. ரொம்ப எளிமையான காரியங்கள்ல வந்தாரு. ஆனா ஒரு பெரிய அரசனாக உயர்த்தப்பட்டார். யாரு? யோசேப்பு. என்ன இருந்தது அவர்ட்ட அப்படின்னா, அவருடைய முக்கியத்துவம் கொடுத்தது பரிசுத்த ஆவியானவருக்கு. அதே இது இங்க சிம்சோன் வந்து பெரிய பலசாலியா இருந்தாரு. நீங்க பைபிள்ல படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஒரு சிங்கம் எதிர்கொண்டு வரும்போது, அந்த சிங்கத்த வந்து ஒரு ஆட்ட பிடிக்கிற மாரி பிடிச்சு இழுத்து போட்டாருன்னு சொல்லி பார்க்கிறோம். நெறைய பேர கொன்னாருன்னு சொல்லி பார்க்கிறோம். ரொம்ப பெரிய பலசாலியா இருந்தவன், கடைசி வந்து அவனுடைய முடிவு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, மாமிசத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்ததினாலும், மாமிச சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுத்ததினாலும், அவனுடைய முடிவு வேடிக்கை காட்டும் மனிதனாக போய்விட்டான். அவனுடைய முடிவு ரொம்ப ரொம்ப பரிதாபமாக முடிந்தது. ஸோ நம்ம லைஃப்ல ஆண்டவருக்கென்று நாம் ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாம் நம்முடைய வாழ்விலே நாம் மேன்மை அடைய வேண்டும் என்று சொன்னால், நாம வந்து பெரிய பெரிய காரியங்களை செய்யணும்னு அவசியம் கிடையாது. தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாய், பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் நம்மை உட்படுத்திக் கொண்டு, நம்முடைய வாழ்வை நாம் சீரமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த 2 போராட்டத்திலையும் நாம வெற்றி கொள்ள இடம் கொடுக்கிறது எதுக்கு அப்படின்னா, இந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு நாம் நம்மை உட்படுத்தும் பொழுது, அவருடைய ஐக்கியத்திலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது மட்டுமே நம்மால வெற்றி கொள்ள முடியும். அதர்வைஸ் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இன்றைய நாளிலே ஆண்டவர் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் நாம் பரிசுத்த ஆவியானவரால் தொடர்ந்து வழிநடத்தப்பட உங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. நாம்